சித்தப்படி துதி
மாணவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து சுருக்கமாய் தியானித்து கர்த்தரை நாம் ஆவியோடு உண்மையோடு தொடர்பு கொள்ள சங்கீத புஸ்தகம் 136 சங்கீதம் 23 வசனம். சங்கீத புஸ்தகம் 136 சங்கீதம் 23 வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை புதியங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. எல்லாரும் சத்தமா வாசிங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை புதியங்கள் அவர் கிருபை என்று உள்ளது. அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் இது வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த நாள். அதனாலே மனிதனுடைய எல்லா விதமான நிந்தை, அவனுடைய சாபம், அவனுடைய பாவ எல்லாமே நீங்கிற்று. ஏனென்றால் சிலுவையில் மரித்த பொழுது அந்தகாரம் ஏற்பட்டது, இருள் இருந்தது. ஆனால் வாரத்தின் முதலாம் நாள் இயேசு கிறிஸ்து, இதோ மரித்தேன், இதோ நான் உயிர்த்தெழுந்தேன். ஏனென்றால் அவர் தேவன், நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தபடியினாலே இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதுதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கு தாவீது மகாராஜா எழுதின இந்த சங்கீதத்திலே இங்கு வசனத்தை நாம் வாசித்தோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையிலே கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கிருபை. அருமையானவர்களே, அவருடைய கிருபை, இந்த கிருபையினுடைய அந்த வார்த்தையினுடைய அதற்கு டெஃபினேஷன் கொடுக்கும்படியாக அதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அதை வார்த்தையினாலேயோ விவரித்து நாம் மனித அறிவிலே புரிந்து கொள்ளுகிறதுக்கு ஏற்ற வண்ணமாக அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. கிருபை, அருமையானவர்களே, இந்த கிருபை என்ற வார்த்தையானது தாழ்வில் நம்மை நினைத்தார். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு தாழ்வு வரும் பொழுது யாருமே அவனை நினைப்பது இல்லை. ஆனால் இங்கு தாவீது சொல்லுகிறார், ஒரு ராஜா சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கிறோம் என்றால் அங்கு நம்முடைய தாழ்வானது எந்த நிலைமையில் இருந்தது என்று அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கு எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய நிலைமையை இந்த வசனத்திலே சொல்லுகிறார். வாசிங்க.
ம் ம் இரக்கமா இல்லை. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவானவனே தவிர நீ வாழ்வதற்கு உன்னிடத்தில் எந்த விதமான முகாந்தரமும் இல்லை என்று அங்க சொல்கிறார். வாசிங்க. பிழைத்திரு என்றே. அருமையானவர்களே, இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை குறித்து அங்கு பார்க்கிறார். இவர்கள் தேவனால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமம் புத்தகம் 12:3 பிறகு 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை மறுபடியும் அந்த உறுதிப்படுத்துகிறார். பிறகு ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உனக்குள்ளாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவர்களை நேசித்து உனக்குள்ளாக இந்த பூமியிலே எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற ஆசீர்வாதத்தை பெற்ற உடன்படிக்கை பண்ணப்பட்ட தன்னுடைய சரீரத்திலே நுனி தோலின் மூலமாக தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அவர்கள் மற்ற புறஜாதிகளைப் போல அல்ல. இப்பேற்பட்ட உடன்படிக்கை பண்ணியிருந்த அவர்கள் தேவனை விட்டு விலகி போகும்போது, தேவனுடைய சோர்வாய் அந்நிய தேவர்களை பின்பற்றி வரும்போது அவருடைய நிலைமையை குறித்து இங்கு சொல்லுகிறார். நீ பிறந்த நாள் முதற்கொண்டு தொப்புள் அறுக்கப்படாதவனும் அருவறுக்கப்படத்தக்கவனும் இரத்தத்தால் நிறைந்தவனும் நீ மிதிக்கப்படுவதற்கே, அதாவது மரிப்பதற்கு தான் இருந்தால் ஒருவனும் உன்மேல் நினைவா இல்லை, ஒருவனும் உன்மேல் இரக்கமா இல்லை. ஆனாலும் நான் உன்மேல் மனதுருகி இறங்கி பிழைத்திரு என்று சொன்னேன். அதேதான் நீங்க தாவீது சொல்லும் பொழுது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பூமியிலே, நிலையற்ற பூமியிலே, தேவனற்றவர்களாக, தேவனுக்கு சத்துருக்களாக, தேவனுக்கு நாம் பகைஞராக, காணியாட்சிக்கு புறம்பாக நாம் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதிகள், தேவனை விட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் பகைஞராக ஜீவித்துக் கொண்டிருந்தோம். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே தேவன் நம் மீது மனதுருகி அன்பு கூர்ந்து நம்மேல் நினைவாய் இருந்து நம்ம மேல் இரக்கமாய் இருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நேசித்தார். ஆனால் அருமையானவர்களே, ஆபிரகாமுக்குள்ளாக சகலவும் அது நமக்குள்ளாக அது வாய்க்கத்தக்கதாக. கலாத்தியருக்கு இந்த புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிமா. அடுத்த வசனம் வாசி. வாசி. அதனால் அருமையானவர்களே, உனக்குள்ளாக என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் அது கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது நம்மளுடைய பாவங்களை, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து நமக்கு ஒரு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் எந்த விதமான தகுதியானவர்கள் அல்ல. நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. நாம் அந்த ரத்தத்தில் கிடந்தோம். ரத்தம் என்பது ஒரு அசுத்தமான ஒரு காரியம். அது தீட்டானது, அது அருவருக்க முடிந்தது. அவர் சொல்லுகிறார், நீ மிதிக்கப்படுவதற்கே ஒழிய வேறொன்றுக்கும் இல்லை. இவ்விதமாக தேவனுடைய சத்துருக்களாய் இருந்த நம்மை தேவன் சிலுவையிலே நம்மை நேசித்தபடினாலே நமக்கு ஒரு ஜீவனை கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறார். எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட
ரட்சிக்கப்பட்டார்களோ, இப்பொழுது யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அருமையானவர்களே, நாம் வாசித்த வசனத்தின்படி நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அதிகாரம் முழுவதுமாக கர்த்தருடைய கிருபையை குறித்து பார்க்கிறது. அதனால் அருமையானவர்களே, இந்த கிருபை, அருமையானவர்களே, கிருபை, இந்த கிருபை, தேவனுடைய கிருபை நான் விவரிக்க முடியாது. எப்படி? ஏனென்றால் நாம் அதற்கு எந்த ஈடையும் நாம் செலுத்த முடியாது. அருமையானவர்களே, ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கடைசியாக அவர்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு 35 இல்லை, கரெக்டாமா? 35 மார்க்கு தான். அதுக்கு கீழே வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபெயில் ஆக்கிடுவாங்கல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துலேயும் 50, 60, 70 எடுத்துருக்கிறான். ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் 20, 25 எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு கிரேஸ் கொடுத்து பரவாயில்ல அப்படின்னு அவனை பாஸ் பண்ண வைப்பான். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் வாங்கிக்கிறான். இந்த ஒரு சப்ஜெக்ட் சரி, இந்த அடுத்த வருஷம் அதில் பிக்கப் பண்ணிக்குவான். அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் பப்ளிக்கில் அது நடக்காது, ஸ்கூலில் இருக்கும்போது அது செய்வான். எல்லாத்துலேயுமே ஒருத்தன் ஜீரோவோ வாங்கினான்னு வச்சுக்கோ, அவனுக்கு அந்த கிருபையோ கிரேஸோ அவங்க வேலை செய்யுமா? ஏன்? எல்லாத்திலையும் எப்படி தாங்க நம்முடைய தேவனுடைய பார்வையில, தேவன் மகா பரிசுத்தர், நாம் பாவிகள், எந்த விதமான ஒரு கிரேஸ் நமக்கு இல்லை. அட இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கலான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லாமே பிறந்தது முதல் நாம் ஆதாமுக்குள்ளாக பிறந்தவர்கள். ஆதாம் முற்றிலுமாக தேவனை சமூகத்தை விட்டு விலகினவன். அவனுக்குள்ளாக சந்ததிகள் வந்தது. அந்த சந்ததி இன்னை வரைக்கும் பாவத்தில் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார் என்றால் அதுதான் தேவ கிருபை. எந்த தகுதியும் இல்லை. நம்மை மெச்சிக்கொள்வதற்கு அல்லது உதவி செய்வதற்கு எந்த விதமான முகாந்தரம் இல்லை. ஏதாவது இருந்தாலும் கூட ஏதாச்சும் செய்யலாம் என்றால் ஒன்றுமே இல்லை. மிதிக்கப்படுவதற்குத்தான், மரிக்கத்தான், அழிந்து போகத்தான் நாம் இருந்தோமே தவிர, ஆனால் தேவன் நம்மேல் இரக்கம் உள்ளவராக, இதுதான் அவருடைய தேவ கிருபை. அதனால் கிறிஸ்துக்குள்ளாக தேவன் நம்மை பார்க்கிறார். கர்த்ததாமே இந்த வசனத்தோடு கூட நாம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் ஞானஸ்தானம் பண்ண போகிறோம். அதனால் ஞானஸ்தானம் எடுக்கிற சகோதரர் இந்த வசனத்தை நாம் வாசித்து ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் எல்லாரும் வாசிக்கலாம். 18, 19, 20 மூன்று வசனங்களையும் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் இது நம் உன்னை என்னை உண்டாக்கின ஆண்டவருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை. அதனால் அருமையானவர்களே, இது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியக்கார் மூலமாக, ஆவியாளர் மூலமாக பேசப்பட்ட வார்த்தை இல்லை. இதை உன்னை உண்டாக்கின, நன்னை சிருஷ்டித்தவருடைய வார்த்தை. அதனால் அனைவரும் இதை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபமாய் வந்து அவளை நோக்கி, வானத்தின் பூமி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் இந்த பூமியை விட்டு பரத்துக்கு செல்லும் பொழுது தம்முடைய சீஷரை அழைத்து சொல்லப்பட்ட வார்த்தை எது? அப்பொழுது இயேசு சமீபமாய் வந்து அவரை நோக்கி, வானத்தின் அதிகாரம் என்ன பண்ணிருக்கிறது? கொடுக்கப்பட்டு, நான் தான் சிருஷ்டிகர்த்தர், நான் தான் சிருஷ்டித்தவன், எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதலால் நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கட்டளை யாவரும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால் இந்த அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி அவருடைய அவர்கள் அப்பொழுது அப்போஸ்தலராக அவர்கள் சபையை ஆரம்பித்து எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல ஒரு இரத்த சாட்சியாக மரித்து விட்டார்கள். இப்பொழுது சபை இருக்கிறது. சபையில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்மார்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர்கள், இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த சத்தியத்தை இந்த சர்வ பூமிக்கும் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக சபையானது ஆராதனை படிப்படியாக பக்தி கேதுவாக சபை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த காலவேளை சபையினுடைய கிறிஸ்துவ கலையா இருக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தினாலே இப்பொழுது அவருடைய வார்த்தையின்படி மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். 2 பிரமாணங்களை தேவன்
கொடுத்திருக்கிறார். ஒன்று ஞானஸ்தானம், அடுத்தது கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவது. இதுல ரெண்டுமே ஞான அர்த்தம் உள்ளவைகள். இதை நாம் கை கொண்டு ஆக வேண்டும். இது தேவனுடைய நித்திய பிரமாணம். அதனால் அருமையானவர்களே, மனம் திரும்பினவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்தவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். இது தேவனுக்கு நாம் கொடுக்கிற ஒரு, அதாவது இந்த ஞானஸ்தானம் என்றால் எங்க விசுவாசிகள் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ஆனால் அது ஞானஸ்தானத்துக்கு அந்த வார்த்தை உபயோகம். அதனால் உபயோகம் நீங்கள் கிறிஸ்துவை கூட ஞானம் அளித்தீர்கள் என்பதை என்ன பண்ணிட்டீங்க? மறந்து போயிட்டீங்களா? அப்ப ஞானஸ்தானம் என்றால் என்ன? உலக பாவங்களுக்கு, அதாவது 3 காரியம் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் இந்த பூமியிலே கிரியை செய்கிறது. இதை நீங்கள் முதலாவது ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, ஒருவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே ஆராதித்து விசுவாசியாய் மாறின பொழுது இந்த 3 காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிறது. இதை நீங்கள் அறிந்தால் ஒழிய அவைகளை நீங்கள் மேற்கொண்டு ஜீவிக்க முடியாது. நீங்கள் அந்த எதிர்ப்பிலே விழுந்து 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 விழுந்துதான் நாம் வாழ முடியும். ஒருவேளை நாம் மரணம் சந்திக்கலாம் அல்லது கிறிஸ்து வரலாம். அப்பொழுது நாம் விழுந்தவர்களாகவே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய லக்கானது கேள்விதான். அதனால் அருமையானவர்களை நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ண பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அவன் முத்திரையிடப்பட்டு தேவனுடைய பிள்ளையானால் இந்த 3 காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்த்து நிற்கின்றது. ஒன்று மாம்சம், ஒன்று உலகம், அடுத்தது பிசாசு. இந்த 3 காரியத்தையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று நம்முடைய மாம்சம், இரண்டாவது உலகம், மூன்றாவது பிசாசு. உங்களை விசுவாசத்தை வாழாத விடவே மாட்டாங்க. எப்படி இயேசு சாமியே தவறதுக்கு பார்க்க நீ நான் ஏமாற்றம். அவர் சிலுவையில் மறிச்சிட்டார்னா இந்த உலகத்துக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அதனால மறிக்க கூடாதபடி அவருக்கு அநேக சோதனைகளை உபாயங்களை கொண்டு வந்தார் தேவன். அவர் தேவகுமாரன் வார்த்தையினாலே அவனை மேற்கொண்டார். அப்படி என்றால் நீ நான் அவனை ஜெயிக்கணும்னா இந்த வேத வசனத்தை நாம் மனதினமும் வாசித்து தியானிக்க வேண்டும். அதனால் இந்த நாளிலே சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். நீங்கள் எழுதுவாங்க. திரும்பி ராஜேஷ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? சபைக்கு முன்னாடி சொல்லு, கை தூக்கி சொல்லு, ஆமென் சொல்லு. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் இருக்குதா? ரைட். இந்த நாமத்தை நிமித்தம் வருகிற எல்லா விதமான கஷ்டத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை மேற்கொள்வேன், சகிப்பேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த ஞானஸ்தானம் பெறுவதற்கு வீட்டில் யாராச்சும் கப்பல் பண்ணாங்களா? இல்லை வேத வசனத்தின் கட்டளைப்படி இதை எடுத்துக்கலாம். வேத வசனத்தின் கட்டளைப்படி உன்னுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் தரப்படுகிறது. எப்பொழுது ஒரு பாடலை சபையாராக நாம் ஞானஸ்தானம் கொட்டிய சகோதரனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 50:45-3 நான் வாசிக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் ஏதாவது உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இதை வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் இந்த வசனத்தை வச்சு நீ ஜெபம் பண்ணி இந்த உலகத்தை, மாம்சத்தை, உலகத்தை, பிசாசை நீ ஜெயிக்கணும். நாம் எழுந்த ஒரு பாடலை பாடலாம். பாடல பிறகு நாம் ஞானஸ்தானத்திற்கு நாம் பாட்டுதானே பக்தர்களே தியானித்திடுவோம் கர்த்தர் செய்த நன்மைகள். பக்தர்களே தியானித்திடுவோம் கர்த்தர் செய்த நன்மைகள்.
காரிய கடை செய்வார் தியானித்திடுவோம் செய்த நன்மை திடுவோம் செய்த நன்மை சபையின் சிரசானவரே இயேசு சபையின் சிரசானவரே இயேசு கடலையின் புயலையும் அடக்கி சேத்தினீச்சரின் மனதை காற்றையும் கடலின் புயலையும் அடக்கி சேத்தினீச்சரின் மனதை எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் பரிசுத்தம் நிறைந்தவரே, இந்த நாளிலே சகோதரனுடைய சாட்சிக்காக நன்றி கொள்கிறோம். அவர் கொடுத்த ரட்சிக்காக நன்றி கொள்கிறோம். அந்த ஞானஸ்தான சாட்சியிலே முடிவு பெறும் வெளிப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருந்து எல்லா காலத்திலும் துணையாக இருந்து நீர் சகோதரனை பலப்படுத்தி வழிநடத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி ஆசீர்வாதத்தின் நடத்துக்குள்ளாக வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ராஜேஷனுடைய மனதிற்படியும் தேவனுடைய கட்டளையின்படியும் சபைக்கு முன்பாகவும் அந்தகார லோகாதிபதிக்கு முன்பாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோ. ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவரே, எங்கள் ஆண்டவர் ரட்சிகரமாக உண்மைப்படுத்துமானாக இயேசு நாமத்தில் ஆண்டவர் அருமையான மனமற்ற நாளிலே காலை வேளையிலே ஆண்டவரை பிள்ளைகளாக நாங்கள் இந்த செய்யும் கூட மீண்டும் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே உடைய சித்தத்தின்படி நீ தெரிந்தெடுத்து கொண்ட அருமையான சகோதரன் ராஜேஷ் அவர்களை கர்த்தாவினாலே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அண்ணன் ஞானசனம் எடுக்கும்படியாக சபைக்கு முன்னாள் சாட்சிக்காக ஸ்துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே நாளிலும் ஆண்டவரை கொடுத்த சாட்சியின் பிரகாரமாக ஆண்டவரே கர்த்தா கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சத்துருவன் எங்கள் பல வகையிலும் ஆண்டவர்களை கர்த்தாவே கொளுத்தும் போது அந்த கர்த்தாவே சகோதரனாக கேட்ட சத்திய வார்த்தையின் பிரமாய் ஆண்டவரை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டு பிசாசு ஜெயித்தாரோ அதே போல சகோதரம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை கர்த்தாவே மாம்சத்துக்கு விரோதமான காரியங்கள், உலகத்துக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவரை கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவரை கொடுத்த சாட்சி நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் சபையில் ஒரு தூணும் ஆதாரமாக நிற்கும்படியாக பலப்படுத்தும்படிய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். கொடுத்த அந்த சாட்சிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவின் நாளில் மூப்பன் மத்தியில் சபையின் மத்தியில் ஆண்டவர் கொடுத்த சாட்சியை ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தாவை நீதம் பலப்படுத்தி காத்துக்க முடியாது, கொடுத்த அருமையான ஆண்டவரை மொழிக்காக நடிசெலுத்தி ஆண்டவர் ரட்சிக்குமாறு கர்த்தா இயேசு நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. எல்லாம் உள்ள உட்காரோம்.